உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, குருவாசனம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள், திரையோதசி திதி, பூராட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம், மிருகஷீரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் புகழ், ரிஷபம் உழைப்பு, மிதுனம் மேன்மை, கடகம் சாதனை, சிம்மம் நட்பு, கன்னி அனுகூலம், துலாம் நேர்மை, விருச்சிகம் சிந்தனை, தனுசு பாராட்டு, மகரம் புகழ், கும்பம் ஜெயம், மீனம் சாந்தம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் சக்தி டிவி, நல்ல நேரம், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் அதற்கு உண்டான தகுந்த பதில்களை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நான் தர காத்திருக்கின்றேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ராசிப்படி உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட நிறங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி நான் முன்னுக்கும் ஒரு தரம் சொல்லியிருக்கிறேன். அநேகரின் வேண்டுகோளுக்கிணங்க திரும்பி ஒருக்கா சொல்லித்தாங்க ஐயா என்று சொன்னதுக்கிணங்க இந்த நிகழ்ச்சியை இன்னொருக்கா செய்கிறேன். உங்களுடைய ராசிக்குண்டான நிறங்கள் பல நிறங்கள், முக்கியமாக 12 நிறம் இருக்குது, 7 வர்ணம் இருக்குது, அதை விட தாண்டி 12 நிறங்கள் இருக்குது. இந்த 12 நிறங்களும் ஒன்றோடு ஒன்று சேரைக்குள்ள நூற்றுக்கணக்கான நிறங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கையிலே இந்த அற்புதமாக இந்த நிறங்கள் எல்லாம் காணப்படுது. சரி, எத்தனையோ நிறங்கள் இருக்கலாம். இதில் எங்களுக்கு விருப்பமான நிறம் என்று சில நிறங்கள் இருக்குது. ஐயா, எனக்கு சிகப்பு நிறம் என்றால் ரொம்ப விருப்பம் ஐயா, எனக்கு ப்ரௌன் கலர் ரொம்ப பிடிக்கும், காபி கலர், ப்ரௌன் கலர் எனக்கு நிறைய விருப்பம், எனக்கு லைட் நீலம் பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் உங்களுக்கு இஷ்டப்பட்ட நிறங்கள் என்று சில நிறங்களை வச்சுருக்கீங்க. இன்றைக்கு ராசியான நிறம், உங்களுக்கு பிடிக்கிற நிறம் வேறு, உங்களுக்கு ராசியான நிறம் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிப்படி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும், ஜோதிடத்தை பற்றி தெரிந்த எல்லோருக்கும் அல்லது எங்களுடைய நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களோட ராசி என்னன்னு தெரியும். இதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட ராசியோட நிறத்தை நீங்கள் தெரிந்து கொண்டாலும் கணவனுடைய, மனைவியுடைய, பிள்ளைகளுடைய, சகோதரர்களுடைய ராசிக்கு என்ன நிறம் அதிர்ஷ்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அதிர்ஷ்ட நிறம் என்பது என்ன? ஒரு ராசிக்கு இந்த நிறம் அதிர்ஷ்டம். இப்போ உதாரணமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் என்றால், நீங்கள் ஒரு தூரதேச பிரயாணம் போயக்குள்ள சிகப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு போனால் அந்த பிரயாணம் சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு பேங்குக்கு போய் ஒரு லோன் கேட்க போகிறோம், மேனேஜரை சந்திக்க போகிறோம், நான் மேஷராசி, அதிர்ஷ்டமான வர்ணமுடைய சிகப்பு நிறத்தை அணிந்து சென்றால் எப்படியோ உங்கள் மேல் ஒரு கவர்ச்சி, ஒரு ஆகர்ஷண சக்தி, ஒரு ஈர்ப்பு சக்தி உருவாகி நீங்கள் சென்ற விடயம் உங்களுக்கு சாதகமாக வெற்றியை தரும்.
ஒரு பரீட்சை எழுத போகிறேன், அந்த நிறத்தை அணிந்து போகலாம். இது ஒரு வகையாக அதிர்ஷ்ட நிறத்தை பயன்படுத்துறது. பொண்ணு பார்க்க போகிறேன், மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், இந்த அதிர்ஷ்ட நிறங்களை பயன்படுத்தலாம். ஒன்று. ரெண்டாவது, நான் ஒரு வாகனம் வாங்க போகிறேன் ஐயா, நான் மேஷ ராசி, என்ன கலரில் வாகனம் வாங்கிறது? சிகப்பு கலர் வாகனம் வாங்கினால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வாகனம் வாங்கக்குள்ள அதிர்ஷ்ட நிறங்கள், அதாவது ஆடைகளை அதிர்ஷ்ட நிறத்தில் பயன்படுத்தலாம். வாகனங்கள், நான் ஒரு கார் வாங்க போகிறேன் ஐயா, நான் ஒரு ஆட்டோ வாங்க போகிறேன் ஐயா, நான் ஒரு மோட்டார் பைக் வாங்க போகிறேன் ஐயா, இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கக்குள்ள அதிர்ஷ்ட நிறம் என்ன, என்னுடைய ராசிக்கு எது அதிர்ஷ்ட நிறம் தெரிந்திருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள் செய்யக்குள்ள அதிர்ஷ்ட நிறம். இப்போ நீங்கள் ஒரு கையில் ஒரு லேஞ்சி ஒன்று வச்சிருப்பீங்க, ஒரு கைக்குட்டை வைத்திருப்பீர்கள், அதை அதிர்ஷ்ட நிறத்தில் வச்சிருக்கலாம். இன்னும் எப்படியெல்லாம் அதிர்ஷ்ட நிறத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லித்தரேன். நீங்கள் ராத்திரியில் தூங்கும் ஒரு ஷர்ட்டு அதிர்ஷ்ட நிறத்தில் ஷர்ட்டு போட்டால் ஒரு 8 மணித்தியாலம் ஆகக்கூட ஒரு 8 மணித்தியாலம் உங்களோட உடம்போடு இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் ஒரு பிலோ கவர், உங்களுடைய தலானி உரையை அதிர்ஷ்ட நிறமாக மாற்றினால் நீங்கள் ராத்திரி 10 மணிக்கு படுத்து விடிய 6 மணிக்கு எழும்பும் மட்டும் உங்களுடைய தலையுடன் அந்த அதிர்ஷ்ட நிறம் தொடர்பில் இருக்கும், சம்பந்தப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு பெட்ஷீட்டை வாங்கி போடலாம், வீட்டில் கேட்டுன்னு அதிர்ஷ்ட நிறத்தில் போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் போர்த்தி படுக்கக்கூடிய போர்வையை அதிர்ஷ்ட நிறத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி எந்தெந்த வகையில் எல்லாம் அதிர்ஷ்டமான வர்ணத்தை பயன்படுத்த முடியுமோ. ஒரு பர்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு ப்ரௌன் கலர் தான் அதிர்ஷ்டம் ஐயா, நான் ப்ரௌன் கலரில் பர்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு ஆஷ் கலர் அதிர்ஷ்டம், சாம்பல் நிறத்தில் பர்ஸ் வச்சுருக்கேன், அதில் பணம் வச்சா எனக்கு நிறைஞ்சு கொண்டே இருக்கும். இப்படி பல வகைகளில் அதிர்ஷ்டமான நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, இன்னும் நிறைய வழி இருக்குது. இப்போ நான் உங்களுடைய ராசிக்குண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்பதை சொல்லித்தரேன். நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால், அஸ்வினி பரணி கார்த்திகை முதலாம் பாதம் மேஷ ராசியாக இருந்தால் சிகப்பு மற்றும் சந்தன கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தால் வெள்ளை கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். நான் நிறைய ரிஷப ராசிக்காரர்களை பார்ப்பேன், ஜாதகம் பார்க்கல வருவினம், அவையில் கேட்பினம், என்ன கலர் ஆடையா நான் அதிகமாக உடுத்தலாம்? வெள்ளை கலர், பியூர் ஒயிட் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்று நான் சொல்லி அனுப்புவேன். அவையில் வெண்மை நிறம் ஆடையை அணிந்து பல விஷயங்களை நாங்கள் சாதிச்சமையான்னு சொல்லிக்குள்ள சந்தோஷமாக இருக்கும். ரிஷபத்துக்கு வெண்மை. நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் வெள்ளை அல்லது லைட் கிரீன், இளம் பச்சை என்று சொல்லுவோம், லைட் கிரீன், பச்சை கலரும் வெள்ளை கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். நீங்கள் கடக ராசிக்காரர்களாக இருந்தால் வெண்மை அதிர்ஷ்டமான நிறம், சிகப்பு அதிர்ஷ்டமான நிறம். வெள்ளை அல்லது சிகப்பு, வெள்ளை மற்றும் சிகப்பு கடக ராசிக்காரருக்கு அதிர்ஷ்டமான நிறம். நாங்கள் சிம்ம ராசி ஐயா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு பசுமையான பொன்னிறம் என்று சொல்லுவோம். பொன்னிறம் என்ற கோல்டன் ஜெலோன்னு சொல்லுவோம், தங்க கலர் பொன்னிறம். சந்தன கலர், நாங்கள் சந்தன பொட்டு வைக்கிற சந்தன கலர், இது அதிர்ஷ்டமான நிறம். கன்னி ராசிக்காரர்களுக்கு பச்சை கலர் அதிர்ஷ்டமான நிறம், வெண்மை அதிர்ஷ்டமான நிறம், வெள்ளையும் பச்சையும். துலா ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கும் பச்சை வெண்மை போன்ற கலர்கள் அதிர்ஷ்டமான, பச்சை என்றால் ரொம்ப டார்க் பச்சையில் லைட் கிரீன், ஒரு இளம் பச்சை சாதுவான பச்சை கலர், வெண்மை அதிர்ஷ்டமான நிறம். துலா ராசிக்காரர்களுக்கும் வெண்மை பச்சை சொல்லிட்டேன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் சிகப்பு கலர், மஞ்சள் கலர், இளம் சிகப்பு கலர் அல்லது ரோஸ் கலர், அது சிகப்பும் மஞ்சளும் சேர்ந்தா வரக்கூடிய ஒரு சந்தன கலர், மஞ்சள் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். தனுசு ராசியாக இருந்தால், உங்களுடைய ராசி தனுசாக இருந்தால் எலும்பிச்சைம்பழம் நிறம், தேசிக்காயிட நிறம் ஒன்று இருக்கும், ஒரு காயும் இல்லை பழமும் இல்லாமல் இளம் பழுத்த தேசிக்காயின் நிறம். பொன்னிறம், தங்க கலர், கோல்டன் ஜெலோன்னு சொல்லுது, மஞ்சள் கலர், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்க கலர்னு வச்சுக்கொள்ளலாம். மகர ராசி அன்பர்களுக்கு, உங்களுடைய ராசி மகரமாக இருந்தால்
வெள்ளை கலர் நல்லம், நீல கலர் நல்லம் மகர ராசி அன்பர்களுக்கு. கும்ப ராசிக்காரர்களாக இருந்தால் மஞ்சள், நீலம், கருப்பு. கும்பராசிக்காரர்கள் மட்டும் கருப்பு கலர் நிறைய பேருக்கு விருப்பமான கலராக கருப்பு அமைந்திருக்கிறது. நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டேன், எனக்கு கருப்பு தான் விருப்பம் ஐயா. ஆனால் சில நேரம் கருப்பு கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போகலாம். இதில் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கருப்பு யோகமான கலர். கும்பராசியாக இருந்தால் நீங்கள் பயம் இல்லாமல் கருப்பு வர்ண ஆடைகளை அணியலாம். கருப்பு கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்கள் கார் வாங்குறீங்களா, கருப்பு கலரில் கார் வாங்கலாம். அதே மாதிரி உடைகள் அணியக்குள்ள கருமை நிறைந்த உடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். மீன ராசிக்காரர்களுக்கு வெள்ளை கலர் நல்லா இருக்கும், சிகப்பு வர்ணம் நல்லா இருக்கும், மஞ்சள் கலர் நல்லா இருக்கும், பொன் வர்ணம் தங்க கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு மஞ்சள் கலர், சிகப்பு கலர், வெண்மை கலர். வேறு என்ன வகையில் இந்த கலரை பயன்படுத்தலாம்டா, நீங்கள் வீட்டுக்கு வர்ணம் அடிக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்குண்டான கலரை நீங்கள் வீட்டுக்கு வர்ணமாக தீட்டலாம். அதே நேரத்தில் அப்படி இல்லைன்னா பெட்ரூமில் மட்டுமாவது உங்களுடைய ராசி கலர் தனிப்பட்ட படுக்கை அறை, நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்கே தான் நான் ஒவ்வொரு நாளும் படுப்பேன்டா, அந்த இடத்துல அதிர்ஷ்டமான கலரை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். மற்றபடி எந்தெந்த வகையில் எல்லாம் பயன்படுத்த முடியுமோ உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டமான வர்ணத்தை பயன்படுத்தி நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.